அன்பினர்களே, ஐக்கிய அமீரகமும் ஈரானும் மிகப்பெரிய மோதலுக்குள் தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த யுத்தம் தொடங்கிய ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய யுத்தத்தின் ஆரம்ப காலத்திலேயே ஐக்கிய அரபு அமீரகம் தனது தனியான தாக்குதல்களை ஈரான் மீது தொடுத்திருப்பதாக தொடர்ச்சியான செய்திகள் தி ஜேர்னல் போஸ்ட் எல்லாம் வெளியிட்டு வருகின்றது. இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான பல வகையான தாக்குதல் சம்பவம் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை, நேற்று அமலுக்கு வரும் வகையில் இன்று திங்கட்கிழமை துபாயில் உள்ள ஈரானின் செஞ்சிலுவை சங்க மருத்துவமனையை ஐக்கிய அரபு அமீரகம் மூடியது, அதன் சொத்துக்களை முடக்கி இருக்கின்றது. அதன் டிரெக்டர் நாட்டை விட்டு போகக்கூடாது என்றும் ஒரு தடை உத்தரவு விடுத்திருக்கின்றது. 700 வேலையாட்கள் உடனடியாக வைத்தியசாலையை விட்டு வெளியேறுமாறும் பணித்திருக்கின்றது. இப்படியாக ஈரானும் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியான ஒன்றன்பின் ஒன்றனான மோதல்களை தொடர்த்த வண்ணம் இருக்கின்றது. ஈரானின் செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவரின் கூற்றுப்படி ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் உள்ள ஈரானிய செஞ்சிலுவை ரெட் கிராஸ் ஈரானிய செஞ்சிலுவை சங்க மருத்துவமனையை வலுக்கட்டாயமாக மூடியுள்ளது. அங்கிருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளது, அதன் சொத்துக்களை முடக்கி உள்ளது. மேலும் அதன் இயக்குநரை தினசரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒரு பயங்கரவாதி போன்று மருத்துவமனையின் செயற்பாடுகளை நிர்வகிக்கும் சட்ட பாதுகாப்புகள் இருந்த போதிலும் அமீரக அதிகாரிகள் மருத்துவமனையை மூடிவிட்டதாக திரு ஹுசைன் ஹாலிசன் தெரிவிக்கின்றார். துரஷ்வசமாக அவர்கள் சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறி மருத்துவமனையை வலுக்கட்டாயமாக மூடி அங்கிருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளனர் என்றும் ஹாலிவன் கூறினார். இவர் யாரு? இவர்தான் அங்குள்ள டிரெக்டர். மேலும் மருத்துவமனையின் இயக்குநருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தினசரி விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மருத்துவமனையின் ரொக்க சொத்துக்களும் நிலுவையில் உள்ள பெறத்தக்க தொகைகளும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் துபாயில் உள்ள அவர்களது ஊழியர் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஹாலிவன் கூறுகிறார். சர்வதேச அமைப்புகளிடம் தெஹ்ரான் புகார்களை பதிவு செய்துள்ளதாகவும் சட்ட வழிகள் மூலம் இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சர்வதேச நிறுவனங்கள் மூலம் நாங்கள் பின்தொடர்வோம் என்றும் மேலும் ஒரு முடிவு எட்டப்படும் வரை எங்கள் புகார்களை தொடர்வோம் என்றும் அவர் கூறுகிறார். துபாயில் உள்ள ஈரானிய செஞ்சிலுவை மருத்துவமனை பல தசாப்தங்களாக செயல்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஈரானிய நாட்டினருக்கும் பிற குடியிருப்பாளருக்கும் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் ஆரம்பத்திலிருந்தே இணைந்து அதன் தாக்குதல்களையும் தொடர்த்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக இந்த செய்திகளை அமெரிக்காவில் இருந்தே வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் அறிக்கையின்படி ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்பு அறியப்பட்டதை விட மிக விரிவான பங்கை வகித்துள்ளது. ஆக்கிரமிப்பின் ஆரம்ப நாட்களிலிருந்து ஈரானிய பிரதேசம் மீது டசன் கணக்கான வான்வழி தாக்குதல்களை அமீரகம் நடத்தி இருக்கிறது. முன்னர் அறியப்பட்டதை விட இந்த ஆக்கிரமிப்பில் அபுதாபி மிகப்பெரிய பங்கு வகித்துள்ளதாகவும் ஈரானிய இலக்குகள் மீது டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தியதோடு ஈரானிய இராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த விஷயம் குறித்து அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட ஐக்கிய அரபு அமீரக படைகள் சில நடவடிக்கைகளை தொடர்ந்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு பரிசிய வளைகுடாவில் உள்ள லவான் தீவில் இருக்கும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்காக கொண்டு அந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானிய இலக்குகள் மற்றும் தனிநபர்கள் குறித்து உளவு தகவல்களை வழங்குவதன் மூலமும் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தனது நிலப்பரப்பையும் வான் வசதிகளையும் கிடைக்கச் செய்வதன் மூலமும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களுக்கு வழிவகுத்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளனர். இந்த மருத்துவமனையில் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். மருத்துவமனை மூடப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து அனைத்து ஊழியர்களும் உடனடியாக வெளியேறுமாறு துபாய் போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டனர்.
மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்களை வேறு வேலை தேடிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டனர். ஊழியர்கள் தங்கியிருந்த நிறுவனத்துக்கு சொந்தமான தங்குமிடங்களிலிருந்தும் ஆர்கனைசேஷனல் ஹவுசிங் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திடீர் நடவடிக்கைகளால் பல ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களின் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் இருப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையின் சொத்துக்கள் மற்றும் ரொக்க பணத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். மருத்துவமனையின் இயக்குனர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் நாளாந்தம் போலீஸ் விசாரணைக்கு வருமாறும் துபாய் போலீசார் வேண்டியிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் அனைவரும் துபாயில் உள்ள வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் இந்த விவகாரத்தை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்ல போவதாகவும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்பட முயற்சிப்பதாகவும் நாங்கள் எந்த எல்லைக்கும் சென்று நீதி பெறப் போகின்றோம் என்றும் ஈரான் அழகான ஒரு செய்தி கொண்டை விடுத்திருக்கின்றது. ஏன் இந்த மிருகத்தனமாக இந்த அமீரகம் நடந்து கொள்ளார்கள்? காட்டரபிகளுக்கு கொஞ்சம் இதயம் கூட இருக்காது. அது ஹாஸ்பிட்டல் தானே. அங்கிருந்து நீங்க உங்களுக்கு நாட்டுக்கு எதிராக ஏதாவது செஞ்சா நீ பிடிச்சி உள்ள போடு. அதை விட்டு அங்க வேலை அதை நம்பி வாழ்ந்து நிறைய இந்திய நர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு அது பாதிப்பு இல்லையா? அமீரகம் மிச்ச மோசமான வழிகளை பின்பற்றி வருகிறது. போர் இன்னும் அமைதி இல்லை. எந்த நிமிடத்திலும் போர் வெடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற வேளையில் அமீரகம் இப்படி ஒரு குருட்டுத்தனமாக தன்னந்தனியாக இப்படி நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய தாக்குதலை இவங்க அனுபவிக்க வேண்டி வரும். எனவே தாக்குதல் ஒன்று தொடுக்கப்படுமானால் ஏற்கனவே இவங்களோட வெஞ்சம் இருக்குது. எப்படி தனியாக நின்று ஆரம்ப காலத்திலே சொல்லாம கொள்ளாம ஈரானுக்கு தாக்குதலுக்கு ஏர்பேஸையும் கொடுத்து லேண்ட் ரோட்டையும் கொடுத்து படையையும் கொடுத்து நீங்களும் சேர்ந்து அடிச்சிருக்கிறீங்க. விடுவானா விடமாட்டான்ல. அப்ப ஆக உங்க நேரம் யுத்தம் ஒன்று வரக்கூடாது. யுத்தம் ஒன்று வந்து வந்தால் உச்சகட்டம் இதுவரையும் பயன்படாத அளவுக்கு அமீரகம் தாக்கப்படும் என்றால் அவங்க அமீரகம் கட்டுகிற பணம் அவங்க சொந்த நாட்டு பணம் இல்லை. கருப்பு முஸ்லிம்களை அழித்து விட்டு அவங்கள நகையெல்லாம் சுருட்டி கொண்டு கட்டப்பட்ட பில்டிங் அழிக்கணும். அது இறைவன் தண்டனை கொடுக்கணும். பார்ப்போம் நேர்களே, நமக்கு மீது ஆத்திரமூட்டும் செயல் தான். என்னால நாம இந்த மாதிரி கன்றாவி செய்திகளை நீங்க நேர சட்டம் உங்களுக்கு 7 மணி மோதிக்கொள்ளுங்க. நீங்க யுக்ரைன் படையெல்லாம் கொண்டு வந்தீங்க, ஈரானை மோதிக்கொள்ளுங்க. அது சண்டித்தானண்டா. அதை விட்டு போட்டு அவனால ஹாஸ்பிட்டல்ல மூடி அந்த மக்களை வெளியேற்றி ஹாஸ்பிட்டல்ல டிரெக்டர் டெய்லி நீங்க ஒரு பயங்கரவாதி மாதிரி கூப்பிட்டு விசாரணை பண்ணுவல எந்த ஒரு நியாயம்? பார்க்கலாம். சர்வதேச பொடி வரைக்கும் ஈரான் இதை முறைப்பாடு செய்ய போகிறது. சர்வதேச சட்டத்துக்கு எதிராகவும் சர்வதேச முரண்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய முரண்பாடுகளாக இவைகளை செய்திருக்கின்றார்கள். பார்க்கலாம். ஈரானின் அறிவாளிகள் அதிகம், படித்தவர்கள் அதிகம். இவர்கள் மொக்கர்கள், படிப்பறிவில்லாத காட்டரபிகள், மொக்கர்கள் மாட்டப்படுறாங்க. பார்க்கலாம். தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.